அன்பு உறவுகளுக்கு இனிதான வணக்கம். நாம் இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னா, ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை தெற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட பாசிப்பட்டினம் என்ற கிராமத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். அப்படி என்ன அங்கே விசேஷம் அப்படின்னா, கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய 72வது பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள படகு போட்டியை காண்பதற்கு, இந்த படகு போட்டி நிகழ்ச்சி இந்த சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தது திருவாடானை தெற்கு ஒன்றியத்தைச் சேர்ந்த தெற்கு ஒன்றிய செயலாளர் ராஜாராம் அவர்கள். இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம். நம்மளுக்கு முன்னால் போகிற வண்டியில் இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைப்பதற்காக வருகை இருக்கக்கூடிய ஆற்றல் மிக்க செயல் வீரர், மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர் திரு காதர் பாட்சா முத்துராமலிங்கம் அவர்கள் இதோ போய்கொண்டிருக்கிறார்கள். அவர் பின்னால் போயிட்டு இருக்கோம். இப்போ நிகழ்ச்சி பாசிப்பட்டினம் என்ட்ரன்ஸ், அந்த ஈசிஆர் ரோட்லேருந்து வலதுபுறமாக திரும்பக்கூடிய அந்த பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். இங்கே வண்டியை நிப்பாட்டியிருக்காங்க. அங்கே நிறைய மக்கள் நின்று மாவட்ட கழக செயலாளர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளித்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம இங்கேருந்து பார்க்குறோம். நம்மளுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னாலும் நிறைய வண்டிகள் நின்றுக்கிட்டு இருக்கு. அங்கே இந்த வலதுபுறம் திரும்பினா அந்த ஊருக்கு செல்லக்கூடிய நுழைவாயில். இந்த வழி நடுகள் கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டருக்கு இரு பக்கமும் இந்த இருவர்ண கொடியை நட்டு வளைவுகள் வச்சு மிக சிறப்பான முறையில் ஏற்பாடு செஞ்சுருக்காரு திருவாடானை தெற்கு ஒன்றியத்தினுடைய செயலாளர் ராஜாராம் அவர்கள். அவருக்கு நமது நன்றியும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இப்போ நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நிறைய வாகனங்கள் அணிவகுத்து முன்னால் நம்ம காமிச்சோம்ல அந்த பகுதியில் தான் மாவட்ட கழக செயலாளர் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்காக வருகை இருக்கின்றார்கள். வண்டி கிளம்புதான்னு பார்க்குவோம். வண்டி மூவ் ஆகுது. மக்கள் வரவேற்பு முடிஞ்சு ஊருக்குள்ளே இப்போ போகிறாங்க. அந்த வண்டி ஊருக்குள்ளே போக போகுது. சுற்றி அந்த பார்த்தோம்னா ஆட்கள்லாம் நிறைய நின்றுக்கிட்டு இருக்காங்க. நம்ம அந்த ஊருக்கு போகிறதாக உள்ளே நுழைஞ்சிருக்கிறோம். மிக சிறப்பான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. நல்ல ஒரு இயற்கை சூழ்ந்த ஒரு கிராமமாக ஈசிஆர் மெயின் ரோட்டில் இருக்கக்கூடிய இந்த பாசிப்பட்டினம், இங்கே அனைத்து சமுதாய மக்களும் ஒன்றிணைந்து அழகாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த வழியில் பார்த்திங்கன்னா நிறைய அலங்கார அந்த போர்டெல்லாம் இருக்குது. நம்ம உள்ளே நுழைகிறோம். அங்கே நம்ம தூரமாக இங்கேருந்து பார்க்கலே தெரியுது அந்த ஊரினுடைய நுழைவாயில் உள்ளே நுழைஞ்சி கொஞ்சம் தூரத்துலேயே அந்த என்ட்ரன்ஸில் அவர்களை வரவேற்க ஒரு விழா ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அங்கே பார்த்திங்கன்னா 2 குதிரைகள், அதாவது செண்டை மேளம் முழங்க, நாட்டிய குதிரைகள் நடனமாட, பெண்கள் குலவை ஒலிக்க இந்த விழாவை துவக்கி வைக்க இருக்கின்ற ஆற்றல் மிக்க செயல் வீரர், மாவட்ட கழக செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர் திரு காதர் பாட்சா முத்துராமலிங்கம் அவர்களை வரவேற்க திரளான மக்கள் அங்கு திரண்டு இருக்கின்றார்கள். அந்த காட்சியை தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நம்ம வண்டி நின்றுச்சு. வரிசையாக வண்டி நிற்கிறதுனால இங்கேருந்து நம்ம அதை காட்சிகளை ஒளிப்பதிவு பண்ண முடியாது. அதனால் நம்ம என்ன செய்யணும்னா கீழே இறங்கி போகிறோம். இப்போ என்ன நடக்குது, இந்த விழா நிகழ்ச்சி எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு தொகுத்து வழங்க காத்திருக்கின்றேன். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களது நண்பர்களுக்கு இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். எல்லா நிகழ்ச்சிகளும் ஒளிப்பதிவு பண்ணி உங்களுக்கு தொகுத்து வழங்கியிருக்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை காணும் உங்கள் அனைவர்களுக்கும் எனது இனிதான நன்றி. திரளான மக்கள் குவிஞ்சிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பெண்கள் அந்த செந்தூரில் கும்பு மாதிரி வச்சு மாவட்ட கழக செயலாளர் அவர்களுக்கு ஆரத்தை எடுத்து தங்களது அன்பை வெளிப்படுத்தி வரவேற்பு கொடுக்குறாங்க. மிக சிறப்பான காட்சி இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது. அருகில் திருவாடானை தெற்கு ஒன்றிய செயலாளர் ராஜாராம்
அதை ஒழுங்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைக்க வருகை தந்து கொண்டிருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட கழக செயலாளர் திரு காதர் பாஷா முத்துராமலிங்கம் அவர்களுக்கு பெண்கள் குளவி ஒளி எழுப்பி ஆரத்தி எடுத்து இன்முகத்தோடு புன்சிரிப்போடு இனிதே வரவேற்பு நிகழ்ச்சியை அளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு கைப்பற்றி வணக்கம் தெரிவிக்கிறார் நமது மாவட்ட கழக செயலாளர் அவர்கள். அவர்களை வழிநடத்தி முன்னால் சென்று கொண்டிருப்பவர் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த திருவாடானை தெற்கு ஒன்றியத்தினுடைய செயலாளர் ராஜாராம் அவர்கள். படகு போட்டியை தலைமையேற்று துவக்கி தந்திட வெற்றிகளை போட்டு வருகை தரும் எங்களுடைய நெஞ்சமெல்லாம் நனைந்திருக்கும் மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் காதர் பாஷா முத்துராமலிங்கம் எம்எல்ஏ அவர்களை திருவாடானை தெற்கு ஒன்றியத்தின் சார்பாகவும் பாசிப்பட்டினம் கிளைக்கழகத்தின் சார்பாகவும் வீர வன்னிய பணியாற்றி சமூகத்தின் சார்பாகவும் பாசிப்பட்டினம் முஸ்லிம் ஜமாத்தின் சார்பாகவும் வருக வருகவென்று அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். பரமக்குடி சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் முருகேசன் அவர்களை திருவாரூரை தெற்கு ஒன்றியத்தின் சார்பாக வருக வருகவென்று அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். மாநில விவசாய அணி துணை செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் நல்ல சேதுபதி அவர்களையும் வருக வருகவென்று அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். மரியாதைக்குரிய திருவாரூரை தெற்கு ஒன்றிய செயலாளர் பி ராஜாராம் அவர்கள் நமது மாவட்ட செயலாளர் அவர்களை கண்ணியப்படுத்தி பொன்னாடை பொருத்துகிறார்கள். யாராவது பொன்னாடை பொருத்த இருப்பினா உடனே வந்து பொன்னாடை பொருத்துங்க. மீட்டிங் இருக்கு, அதனால யாருக்கு தாமதப்படுத்த மாலை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது. திருவாரூரை முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர் மரியாதைக்குரிய பி முகமது முக்தார் PSCBL அவர்களை அன்போடு வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறோம். எல்லாருமே சொல்லுங்க. நம்முடைய பாலக்குடி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் மரியாதைக்குரிய முருகேசன் அவர்களுக்கு ஒன்றிய கழகத்தின் சார்பாக மரியாதைக்குரிய ராஜா அவர்கள் கொண்டாடி இருக்கிறார்கள். மணிமேற்குடி ஒன்றியத்துடைய முன்னாள் பெருந்தலைவர் தற்போதைய ஒன்றிய கழக செயலாளர் அண்ணன் எஸ் சீனியா அவர்களுக்கு கொண்டாடி பற்றி கவனிக்கப்படுகிறது. ஒன்றிய சிறுபான்மை பிரிவு அணியினுடைய
துணை அமைப்பாளர் MS நிலாமங்கலம் அவர்கள் மாவட்ட கலைச்சாளர்கள் கொண்டாடி பேசி கண்டிப்பார்கள். நம்முடைய மரியாதைக்குரிய அருமையினர் கழகத்தின் மூத்த முன்னோடி அரசு மங்கலம் நலசேகரன் என்னவர்களுக்கு முன்னாள் ஒன்றிய பிரதிநிதிகளுக்கு ஒன்றிய கழக சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. அருமையினர் அரசு மங்கலம் கழக முன்னோடி கண்ணன் அவர்களுக்கு ஒன்றிய கழக சார்பாக பொன்னாடை பற்றி கண்டிப்பார்கள். மரியாதைக்குரிய நம்முடைய கழக வழக்கறிஞர் மாவட்ட வழக்கறிஞர் கார்த்திகேயன் அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. மரியாதைக்குரிய முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவரும் மூத்த முன்னோடியுமாகிய அண்ணன் முகமது முக்தார் VCB அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கண்டிப்பாக்கப்படுகிறது. அம்பலம் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி ஒன்றிய கழகத்தின் சார்பாக கௌரவிக்கப்படுகிறது. நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் மீனவ சமுதாயத்து காவலர்களுக்கு ரம்ஜான் முன்னாள் ஒன்றிய பிரதிநிதி ரம்ஜான் அவர்கள் பொன்னாடை பற்றி கண்டிப்பாக்குவார்கள். நம்முடைய தம்பி மனோகர் நம்முடைய மாவட்ட முன்னாள் கவுன்சிலர் மனோகர் அவர்களுக்கு ஒன்றிய கழக சார்பாக பொன்னாடை பற்றி கண்டிப்பாக்கப்படுகிறது. ஜமாத்து முஸ்லிம் ஜமாத் தலைவர் அவர்களுக்கு ஒன்றிய கழகத்தின் சார்பாக பொன்னாடை பற்றி கண்டிப்பாக்கப்படுகிறது. மாநில தகவல் தொழில்நுட்பத்துடைய துணை செயலாளர் மரியாதைக்குரிய அருமை சகோதரர் கதிரவன் அவர்களுக்கு ஒன்றிய கழகம் சார்பாக பொன்னாடை பற்றி கண்டிப்பாக்கப்படுகிறது. நம்முடைய வீர சமுதாயத்தின் காவலர் மாவட்ட கழக செயலாளர்களுக்கு மரியாதைக்குரிய போஸ்ட் மாஸ்டர் கான்சாஹிப் அவர்கள் பொன்னாடை பற்றி கண்டிப்பாக்குவார்கள். தொண்டி பேரூர் கழகத்தினுடைய செயலாளரும் தொண்டி சேர்மனுமாகிய அண்ணன் அலிகான் அவர்களுக்கு பொன்னாடை ஒன்றிய கழகத்தின் சார்பாக பொன்னாடை பற்றி கண்டிப்பாக்கப்படுகிறது. தொண்டி நகர கழக செயலாளர் அண்ணன் இஸ்மத் ராணா அவர்களுக்கு ஒன்றிய கழகம் சார்பாக பொன்னாடை பற்றி கண்டிப்பாக்கப்படுகிறது. ஓடி வருகிறான் உதய சூரியன் உள்ளமெல்லாம் இன்ப வெள்ளம் பொங்கவே ஓடி வருகிறான். ஓடி வருகிறான் உதய சூரியன் உள்ளமெல்லாம் இன்ப வெள்ளம் பொங்கவே ஓடி வருகிறான். உதய சூரியன் ஓடி வருகிறான் உதய சூரியன் கண்ணீர் துடைக்க ஓடி வருகிறான். உதய சூரியன் ஓடி வருகிறான் உதய சூரியன்
செய்து நலம் பெற புரிந்த அறிஞரும் நாட்டுக்கு தன்னை அர்ப்பணம் செய்து நலம் பெற புரிந்த அறிஞரும் நானிலவிய ஆட்சி புரிந்த நமதரும் தலைவர் கலைஞர் பாட்டுகள் புனையும் பைந்தமிழ் கவிஞர்கள் பகுத்தறிவாளர் யாவரும் வாழ ஓடி வருகிறார் உதயசூரியன் ஓடி வருகிறார் உதயசூரியன் துரத்திய பேரோ